நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொதுவா நம்ம மனசு கஷ்டப்பட்டா நாம யாருக்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணிப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம அப்பா அம்மா கிட்ட, இல்ல நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட, இல்ல ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தங்க கிட்ட. ஆனா இன்னைக்கு என் கூட அந்த மாதிரி யாருமே இல்லைங்க. ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு தோல் சாயத்துக்கு, கை கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம, ஒரு ஆதரவு இல்லாம உங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். ஆனா இந்த நிலையிலையும் எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுங்களா? நீங்க தான். நீங்க தான் தினமும் என் நிகழ்ச்சியை கேட்குறீங்க. நான் போடுற பாட்டை ரசிக்கிறீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு இமெயில் அனுப்புறீங்க, எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க, என்ன உங்க நண்பனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க தான் என்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிகழ்ச்சியில உங்ககிட்ட நான் எத்தனையோ கதைகளை சொல்லியிருக்கேன், யார் யாரையோ பத்திலாம் பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு உண்மையான கதையை சொல்ல போறேன். நடந்த கதையை சொல்ல போறேன். என் கதையை சொல்ல போறேன். இந்த சரவணன் மீனாட்சி கதையை சொல்ல போறேன். ஏதோ ஒரு காதல் தோல்வியில கல்யாணமே வேணான்னு விரக்தியில சுத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் எங்க அம்மா எனக்கு ஒரு பொண்ணோட போட்டோ காட்டினாங்க. ஊரு கல்லடக்குறிச்சி. என்னடா இது போயும் ஒரு பட்டிக்காடு பொண்ணியடா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டா வெறுப்பாதான் அந்த பொண்ணுடைய போட்டோவை பார்த்தேன். ஆனா பார்த்தா ஆச்சரியங்க, ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரி ஒரு ஃபீலிங். சரி இந்த பொண்ணை நேர்ல போய் பார்க்கலாமே அப்படின்ற ஆசையில நான் திருநெல்வேலிக்கு போனேன். அவ வீட்டுக்கு கூட போகாம அவ ஒர்க் பண்ண ஸ்கூல்ல தான் முதல் அவளை பார்க்க போயிருந்தேன். ஆனா அவளை பார்த்தப்பறதான் தெரிஞ்சதுங்க, அவ பொண்ணு இல்ல, தேவதை. ஒரு 10 தேவதைகள் ஒன்னா நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு. 10 ஐஸ்வர்யா ராய் பக்கத்துல வந்து சிரிச்சு நீங்க பார்த்திருக்கீங்களா? அன்னைக்கு நான் பார்த்தேன். மீனாட்சி சிரிக்கும் போது பார்த்தேன். மீனாட்சியை பார்த்த அந்த செகண்டே நான் டோட்டல் சரண்டருங்க. அவ ஒரு திருநெல்வேலி ஐஸ்வர்யா ராய், கல்லடக்குறிச்சி ஏஞ்சல். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இப்படி ஆஃப் ஆகி போனவன் அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அவளை வேண்டான்னு சொல்லிட்டேங்க. என் நேரம் ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரங்க முன்னாடியே அவளை தப்பா பேசிட்டேன். விடுவாங்களா என்ன? வெண்டை கைட்டி வெள்ள தூக்கி போட்டாங்க. அதுல எங்க 2 குடும்பமும் முதலா பிரிஞ்சது. தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு நானே போய் தான் மன்னிப்பு கேட்டேன். அவளும் என்ன பெருந்தன்மையா மன்னிச்சுட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. எங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை நாங்க ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். அப்ப தூரமா கேட்ட ஒரு பாட்டு கூட இன்னும் என் காதுலயே ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா நல்ல ஜாலியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா நான் ஒரு வாட்டி சொதப்புல மீனாட்சிக்கு உண்மையிலேயே பயங்கர கோவம் வந்து, இந்த பாட்ஷா படத்துல ரஜினி சொல்லுவாரு, இன்னொரு தடவை நான் உன்னை பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிருவேன்னு, அந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டா. ஆனா விதி மறுபடியும் எங்களை சந்திக்க வச்சுது. இந்த மாதிரி அடிக்கடி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருந்த எங்களுக்குள்ள எங்களையே அறியாம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்போடு இருந்தோன்றத ஒரு கட்டத்துல ரியலைஸ் பண்ணோம். நீங்களும் பல பேர் ப்ரப்போஸ் பண்ணி எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு உலக புகழ் பெற்ற ப்ரப்போசலை நான் பண்ணேன். எப்படி பண்ண தெரியுங்களா? எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க, நானும் வேற மாதிரி எப்படா சொல்லலான்னு யோசிச்சு பாக்குறேன். எப்படி சொன்னாதான் கரெக்டாவே இருக்கு. என்ன? I love you, மீனாட்சி. உன்னை பார்க்கறப்பெல்லாம் என் மண்டைக்குள்ள என்னென்னவோ ஆகுது மீனாட்சி.
இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா பயங்கரமா வலிக்குது மீனாட்சி. என்ன கண்ணுங்க அது? அதுல ஹைடெக்ஸ்லாம் வேற போட்டுக்கிட்டு அப்படியே கத்தி மாதிரி தீட்டி வச்சிருக்கீங்க. ஒரு வாட்டி பார்த்தா அப்படியே கிழிக்குதுங்க என்ன. இது போதும் மீனாட்சி, இது போதும். அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உன்னை தேடி வந்து தூக்க வருவேன். ஆனா ஒண்ணு மீனாட்சி, உன் அப்பா, உன் அம்மா, உன் அண்ணன், அந்த போலீஸ்காரன் இந்த உலகத்துல எவனா இருந்தாலும் என் அளவுக்கு நேசிக்க முடியாது. சாவர வரைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு மீனாட்சி. நான் உன்னை நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன். இப்படி ப்ரப்போஸ் பண்ணா யார் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க? மீனாட்சி மறுநாளே என் ப்ரப்போசலை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருந்துச்சு. எங்க ரெண்டு குடும்பத்துக்குள்ள அடிக்கடி ஏற்பட்ட குழப்பத்தினால எங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அப்புறம் முட்டி மோதி எப்படியோ கால்ல உழுந்து புரண்டு ரெண்டு குடும்பத்தையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டோம். அந்த நேரத்துல திருநெல்வேலியிலே பயங்கர கிராண்டா எங்க நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு வீடு கொடுக்கறீங்க, கல்யாணத்தை பண்றீங்க, அதெல்லாம் வேற விஷயம். அதை எதையுமே நாங்க வேணும்னு கேட்கல. உங்க விருப்பப்படி நீங்க உங்க பொண்ணுக்கு செய்ய போறீங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு 100 பவுனுக்கு குறையாம நீங்க நகை போட்டு ஆகணும். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன, சுபந்தான், கல்யாணம் தான் அப்படின்னு நானும் உங்களை மாதிரியே ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல மீனாட்சி ஒண்ணு சொன்னா பாருங்க. இந்த நிச்சயதார்த்தம் வெறும் மீனாட்சின்ற உயிருள்ள உடம்புக்கு மட்டும்தான், உள்ளுக்குள்ள இருக்கிற மனசுக்கு இல்ல. உன்னை விரும்பின மீனாட்சி செத்து போயிட்டா. இப்ப பாக்குற மீனாட்சிய அவங்க அப்பா 100 பவுன் நகையோட உன்கிட்ட வித்திருக்காரு. உன்னோட நான் சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கை செத்து போச்சு. என் கதையை கேட்கிற உங்களுக்கே ஒரு இரிட்டேஷன் வரல? என்னடா இவனுங்க எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிறானுங்க புடிச்சுக்கிறானுங்க அப்படின்ட்டு. ஆனா இதுதாங்க சரவணன் மீனாட்சி கதை. டெய்லி ஒரு பிரச்சனை, டெய்லி ஒரு சொதப்பல் அப்படின்னு போயிட்டு இருந்த எங்க லவ் ஸ்டோரியில உண்மையிலேயே ஒரு கட்டத்துல எனக்கே டவுட் வந்துச்சுங்க, எங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு. ஆனா அதையும் மீறி எங்க கல்யாண நாளும் நிச்சயிக்கப்பட்டுச்சு. அந்த நாளும் வந்துச்சு. எனக்கு ஒரு ஆசை, எல்லார் கல்யாணத்திலயும் ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு டான்ஸ்லாம் ஆடுவாங்களே, நம்ம கல்யாணத்துல ஏன் நானும் மீனாட்சியுமே சேர்ந்து டான்ஸ் ஆடக்கூடாது ஸ்டேஜ்ல அப்படின்னு. அது கல்யாணத்துல நடக்கல, ஆனா ஏன் கனவுல நடந்துச்சு.
ஒரே ட்ரீம்ஸ் தான் போங்க. தொடர்ந்து வந்து சொல்றேன். நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சியில ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல சரவணன் பேசிட்டு இருக்கிறேன். சரவணன் மீனாட்சி கதையை பத்தி. இது செம ஹாட் மச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃபே மாறப்போகுது. இட்ஸ் ஒன்லி ஹாப்பினஸ், ஒன்லி ரொமான்ஸ் அப்படின்னு பல கனவுகள். ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு என்ன பண்ண தெரியுங்களா? மாப்பிள்ள அழைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. மாப்பிள்ள துரத்தல் எனக்கு நடந்துச்சு. கல்யாணத்துக்கு போதனால ஒரு தரமட பண்ற மீனாட்சி எனக்கு இல்லைன்னு தெரிஞ்ச போது என் உலகமே சுக்கு நூறா உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆசைப்பட்டு விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைகிட்ட இருந்து அவ கையில இருந்த பொம்மையை புடிங்கிட்டு போனா அந்த குழந்தை எவ்வளவு துடிக்குமோ, எவ்வளவு ஏமாற்றம் அடையுமோ, அந்த மாதிரி 100 மடங்கு ஏமாற்றத்தோடையும் கண்ணீரோடையும் எனக்கு தெரியாத கடவுளெல்லாம் கூட நான் இன்னைக்கு வேண்டினேன். என் மீனாட்சி எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு. ஊரே எதிர்பார்த்துட்டு இருந்த எங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதா இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சது. எஸ், எங்க கல்யாணம் ஃபைனலி நடந்துச்சு. நம்ம இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம். காதல் கல்யாணத்துல முடிஞ்சதுன்னா அப்படியே உடனே படமே முடிஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரி நாமளும் காதல் கல்யாணத்துல முடிஞ்சா அதுதான் காதலுடைய வெற்றின்னு ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். பட் ரியல் லைஃப்ல காதல் கல்யாணத்துல முடிவது வெற்றியா, இல்ல அந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த காதல் தொடர்வது வெற்றியா? எங்க சரவணன் மீனாட்சி கதையில எங்க காதல் வெற்றியா தோல்வியா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் மீனாட்சியும் எல்லா கணவனும் மனைவியும் மாதிரி நிறைய சண்டை போட்டோம், நிறைய சந்தோஷமா இருந்தோம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது வெறும் மத்த விஷயத்துக்கு மட்டும் இல்லைங்க. அன்பு, பொசசிவ்னஸ் இதுவும் அளவுக்கு மீறும் போது அதுவும் நம்ம லைஃப்ல, நம்ம குடும்பத்துல, உறவுகள்ல ஒரு விஷம் தான். ஒரு சண்டையில நான் மீனாட்சிட்ட பேசல, நான் அவன் மேல லைட்டா சந்தேகப்பட்டேன். ஆனா தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். அவ உடனே மன்னிப்பாளா?
கோச்சிக்கிட்டு ஆபீஸ்ல டூருக்கு போயிட்டா. அதுவும் 10 நாள். 10 நாள் டூருக்கு போனா என்ன ஆகும், இன்னும் சண்டை பெருசாதான் ஆக போகுது அப்படின்னுட்டு நான் அவளை சமாதானம் பண்ண ஒரு ஐடியா பண்ணேன். பஞ்சாப் சிங்கிள் பாஞ்சேட்டும் சிங்கிள் பஞ்சாப் சிங்கிள் பாஞ்சேட்டும் சிங்கிள் எப்போதும் நான் தான் சிங்கிள் உன் கண்ணு ரெண்டு ஃபன் ட்வீட்டர் அது சொல்லிடு லவ் மேட்டர் நீ நடந்தாலே அது ஆக்ஷன் உன் ஸ்டைல் தானே நியூ ஃபேஷன் கண்ணை பார்த்தாலே மனசு ஆகுது கன்ஃபியூஷன் மனசுக்குள்ள என் மேல அவ்வளோ அன்பும் காதலும் இருந்தும் என்கிட்ட சமாதானமே ஆகாத மீனாட்சி கடைசியில எப்படி என்ன மன்னிச்சு சமாதானம் ஆன தெரியுங்களா? சரவணா, I love you. சரவணா, I love you. சரவணா, I love you. என்னங்க? மீனாட்சி, மீனாட்சி பயப்படாதீங்க, கை கொடுங்க. மீனாட்சி மேடம், கை கொடுங்க ப்ளீஸ். மீனாட்சி கையெடு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, கை கொடுங்க. ஐயோ மீனாட்சி, அவதார். ஐயோ மீனாட்சி, நான் சரவணன் தாண்டி. கையும் குறி. சரவண சரவணா, உன்னை மிஸ் பண்ண முடியாம தாண்டி மார்வேஷத்துல வந்த. என்னை விட்டு போயிடாதிரி, கையும் குறி. பாத்துறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா இவ்ளோ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நீ ஏன் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்துல இப்ப யாருமே இல்ல, தனிமையில இருக்கேன், சோகமா பேசுன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதானங்க வாழ்க்கை. அடுத்த செகண்ட் நமக்காக அது என்ன ஒளிச்சு வச்சிருக்குன்னு தெரியாத வரைக்கும் தானங்க இந்த வாழ்க்கை அவ்வளவு சுவாரஸ்யம். என் வாழ்க்கையும் அப்படிதான். நானும் எதிர்பார்க்கல. அவ்வளோ சந்தோஷமா இருந்த நானும் மீனாட்சியும் இன்னைக்கு ஒன்னா இல்ல, சட்டப்படி பிரிஞ்சிட்டோம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், காதல்ல அன்புடைய அளவு தான் எப்பயும் அதிகமா இருக்கணும், ஈகோவுடைய அளவு எப்பயும் கம்மியா தான் இருக்கணும். என்னைக்கு அன்புடைய அளவை விட ஈகோவுடைய அளவு அதிகமாகுதோ அன்னைக்கு அந்த காதல் முடிஞ்சிரும்னு. எனக்கும் மீனாட்சிக்குள்ள வந்த பல தகராறு காரணம் எங்களுக்குள்ள இருந்த ஈகோ லெவல் ஜாஸ்தியானது தான். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டு இருக்கிற பல இளைஞர்கள், அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண நினைக்காதீங்க. என் லைஃப்ல நான் கத்துக்கிட்ட இந்த பாடத்தை உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, லைஃபே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல நடக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாம் வேக வேகமா நடக்கணும். சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்கணும், உடனே கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ண உடனே அந்த காதல் சக்சஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், அப்பா அடுத்து என்னடா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமே தவிர, அப்படி கஷ்டப்பட்டு நாம பண்ண அந்த கல்யாணத்தை, அந்த காதலை எத்தனை பேர் சீரியஸா எடுத்துக்கிட்டு காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். பல பேர் அதை அலட்சியம் தான் படுத்துறோம். எல்லா கவலையும் மறக்கிறதுக்கு போன வாரம் ராஜா ராணின்னு ஒரு படத்துக்கு போனேன். அங்க போனா இதே மாதிரி
ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பிரியிற நிலையில இருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல கிளைமேக்ஸ்ல சேர்ந்துடுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஆதங்கமா இருந்துச்சு தெரியுங்களா? நமக்கும் இந்த மாதிரிலாம் ஆனா எப்படி இருக்கும்னு. ஆனா அது ராஜா ராணி கதை, இது சரவணன் மீனாட்சி கதை. கோர்ட்ல பிரிவுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடவுள் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றான். சந்தோஷப்பட வேண்டியன்னா எவ்வளோ துக்கத்துல இருக்கேன்னு தெரியுங்களா? மீனாட்சி கர்ப்பமா இருக்கா, என் குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறா. எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நான் சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல, ஐயோ இந்த நேரத்துல என் மனைவியோட நான் இல்லையே அப்படின்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கிறேன் தெரியுங்களா? நாளைக்கு எல்லாம் முடிஞ்சு நான் கனடாக்கு போறேன். என் குழந்தையும் சேர்த்து டைவர்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டியன்னா இன்னைக்கு பிரிஞ்சு கனடாக்கு போறேன். அவளை, என் குழந்தைய, அந்த குழந்தை வளர்றத பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டியன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தனி மரமா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறேன். என்ன ஒரு கொடுமையான வாழ்க்கை இது. சாரி, என்னால தொடர்ந்து பேச முடியல. நான் என் குழந்தையையும் என் மனைவியையும் இங்க உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். அவங்கள நீங்க பத்திரமா பாத்துக்குங்க. நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சியில சரவணன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். For the last time.